Good morning to all. Today topic difficulties in measuring national income. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேஷ்னல் இன்கம்மை மெஷர்மெண்ட் பண்ணுறதில் ஏற்படக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், செகண்ட் ஒன் டிஃபிகல்ட்டிஸ் இன் அசஸிங் டிப்ரியேஷன் அலவன்ஸ், தேர்ட் ஒன் அன்பெய்டு சர்வீஸ், ஃபோர்த் ஒன் இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், fifth one production for self consumption and changing price, sixth one capital gains, last one statistical problems. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 டாபிக் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்ததாக அன்பெய்டு சர்வீஸ். அன்பெய்டு சர்வீஸ் அப்படின்னா என்ன? A housewife render a number of useful service like preparation of meals, serving, tailoring, மெயின்டிங், வாஷிங், க்ளீனிங், பிரிங்கிங் அப் சில்ட்ரன் அண்ட் எக்ஸட்ராஸ். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக அவங்க அதிகமான சேவைகள் செய்கிறாங்க, அதிகமான பணிகள் செய்கிறாங்க. அந்த பணிக்காக நம்ம என்ன பண்ணுறதில்ல, அவங்களுக்கு எந்தவித சார்ஜஸும் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறதில்ல, எந்தவித பணமும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறதில்ல. ஏன் அப்படின்னா அவங்க நமக்காக நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு பாசத்திற்காக செய்யக்கூடிய பணிகள். இந்த பாசத்திற்காக செய்யக்கூடிய பணிகளில் பணம் அப்படின்றது பரிமாற்றம் இந்த இடத்துல நடைபெறதில்லை. ஒரு நாட்டில் நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் பண்ணணும்னா எந்த ஒரு சர்வீஸை செஞ்சாலும் அந்த சர்வீஸுக்கு பெய்டு அப்படின்றது ஒன்று இருக்கணும், பணம் அப்படின்றது நம்ம கொடுக்கணும். அப்படி பணத்தை கொடுக்கும்போது தான் அது நேஷ்னல் இன்கம்மில் கணக்கில் எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுடைய சேவைகளை செய்கிறாங்க. அப்படி சேவைகளை செய்யும்போது நம்ம இதுக்கு எந்தவித பெய்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறதில்ல, பணம் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறதில்ல. இது அரசாங்கத்துடைய கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. Such service performed by paid servant are included in the national income. இந்த சர்வீஸுக்கு பெய்டு அப்படின்றது ஒன்று கிடைக்கிறதில்ல. இந்த சர்வீஸை கவர்மெண்ட் என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. The reason for the exclusion of your service from national income is that the love and affection of a housewife in performing her domestic work cannot be measured in monetary terms. எந்தவித பணத்தையும் எதிர்பார்க்காமல் தங்களுடைய ஃபேமிலிக்காக தன்னுடைய உழைப்பை வெளிப்படுத்துகிறாங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அதனால் என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்கு பணம் அப்படின்றது நம்ம கொடுக்கறதில்ல. இதனால் இந்த சர்வீஸை நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியறதில்ல. இது நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. Similarly, there are a number of goods and service which are difficulties to be assessed in money terms for the reason stated above, such as rendering service to their friends, painting, singing, dancing and etc. இந்த பணம் சார்ந்த சிலவித காரணங்களுக்காக சில சேவைகள் அப்படின்றது செய்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டரிங் சர்வீஸ், ஃப்ரெண்ட்ஸு பெயிண்டிங் பண்ணுறதுக்காகவும், சிங்கிங் அண்ட் டான்ஸிங் அண்ட் எக்ஸட்ராஸ். இதற்காக இப்போ நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணுறோம், அதற்காக நமக்கு ஒரு கிளாஸ் போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பணத்தை பே பண்ணுறோம், ஃபீஸை பே பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அப்படின்றத மணி டேர்ம் அப்படின்னு சொல்லி பணம் சார்ந்த சில செயல்களை செய்கிறோம். இதை மட்டும்தான் கவர்மெண்ட் என்ன பண்ண நேஷ்னல் இன்கமில் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஒன் இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். சட்டத்திற்கு புறம்பாக சில நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு நாட்டுடைய தேசிய வருமானத்தில் கணக்கில் வராது. அது வெளிப்படையாக அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் நாட்டு வருமானத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. இன்கம் ஏர்ன்டு த்ரூ illegal activities like gambling, smuggling, illicit extraction of liquor and etc. சூதாட்டத்தின் மூலமாக, கேம்பிளிங் மூலமாக கிடைக்கக்கூடிய மற்றும் ஆல்கஹால் இதிலிருந்து அது சேல்ஸ் பண்ணுறது மூலம் கிடைக்கக்கூடிய இன்கம் இருக்கு இல்லையா, இந்த இன்கம்மை கவர்மெண்ட்டுடைய கணக்கில் வராது. ஏன் அப்படின்னா இது சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடியது. இந்த பணத்தை கவர்மெண்ட்டுக்கு கணக்கில் காட்ட மாட்டாங்க. இஸ் நாட் இன்க்ளூட் இன் நேஷ்னல் இன்கம் சச் as activities have value and safety
the wants of the people, but they are not considered as productive from the point of view of a society. Next one, production for self-consumption and changing price. Production for self-consumption. எந்த ஒரு ஃபார்மரும் அவருடைய லேண்டில் அக்ரிகல்ச்சர் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, கல்டிவேஷன் பண்ணுறாங்க. அப்படி கல்டிவேஷன் பண்ணும்போது ஒரு ஃபார்மர் அவருடைய லேண்டில் பேடியை என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணுறாரு. கல்டிவேஷன் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய மொத்த நெல்லையும் அவர் என்ன பண்ணுறதில்ல, சேலுக்கு கொண்டு போகிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவருடைய தேவைக்காக என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கன்சம்ஷனுக்காக ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை தான் என்ன பண்ணுறாருன்னா சேலுக்கு கொண்டு போவார். அப்போது ஒரு லேண்டில் ஒரு 100 மூட்டை அளவுக்கு நெல் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நெல் உற்பத்தியில் ஒரு 70 மூட்டை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலுக்கு கொண்டு போகிறாங்க. மீதி ஒரு 30 என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைக்காக வச்சுருக்காங்க. செல்ஃப் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் ப்ரொடக்ஷன் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மூட்டையாக என்ன நெல் அப்படின்றது ப்ரொடக்ஷன் ஆகுது. ஆனால் அதை சேலுக்கு கொண்டு போகும்போது எவ்வளோ கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் சேலுக்கு கொண்டு போகிறாங்க. மீதி அவங்களுடைய ஓன் ஸ்டாக்கு என்ன பண்ணான்னா ஓன் கன்சம்ஷனுக்காக வச்சுருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டில் உற்பத்தி ஆகக்கூடிய உற்பத்தியோட அளவு அதோடைய வேல்யூ முழுமையாக கவர்மெண்ட்டுடைய கணக்குக்கு கொண்டு வரப்படுறதில்லை. நேஷ்னல் இன்கமில் அது கணக்கிலிடப்படுறதில்லை. ஏன் அப்படின்னா குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் சேலுக்கு வருது. அப்போ அதோடைய வேல்யூ மட்டும்தான் நேஷ்னல் இன்கமில் கணக்கில் எடுத்துப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய இந்த 30% அளவுக்கான இந்த பேடியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கமோட கணக்கில் வர்றதில்லை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்கம்மை கால்குலேஷன் பண்ணுறதுல ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸ். Farmer keep a large portion of food and other goods produced on the farms for sale consumption. The problem is whether that part of the produce which is not should in the market can be included national income or not. அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஃபுட் கிராப்ஸாக இருக்கலாம், இல்லை அதர் கிராப்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலுக்கு கொண்டு வரதில்லை, மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதில்லை. ஒரு குறிப்பிட்ட பகுதி அவங்களுடைய தேவைகளுக்காக வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் மார்க்கெட்டுக்கு சேலுக்கு கொண்டு வராங்க. இதனால் ஒரு நிலத்தில் விளையக்கூடிய மொத்த பொருட்களுடைய வேல்யூ அப்படின்றது முழுமையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. National income by produced method is measured by the value of final goods and service at current market price, but price do not remain stable. ஒரு நாட்டுடைய நேஷ்னல் இன்கம்மை கால்குலேஷன் பண்ணும்போது 1 இயரில் 1 கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் ஆகிற குட்ஸ் அண்ட் சர்வீஸோட டோட்டல் மணி வேல்யூ, அந்த மணி வேல்யூ கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய ப்ரைஸ் அப்படின்றது மார்க்கெட்டில் எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்காது. இப்போ காய்கறிகள் நம்ம போய்ட்டு மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்டேபிளான ப்ரைஸாக இருக்காது. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ரைஸ் அப்படின்றது சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகும்போது அதோடைய மார்க்கெட்டுடைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய வேல்யூவை அதிகமாகலாம் அல்லது குறையலாம். இதுவும் நேஷ்னல் இன்கமில் அதை கால்குலேஷன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஃபிகல்ட்டிஸ். ஏன் அப்படின்னா எந்த ஒரு கூட்ஸோடைய ப்ரைஸும் எப்பவுமே என்னவாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்காது. மார்க்கெட்டில் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரேட் இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்து அதோடைய ரேட் அப்படின்றது என்ன ஆகும்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும்போது அதோடைய வேல்யூவும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. To solve this problem, economists calculate the real national income at a constant price level by consumer price index. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா நேஷ்னல் இன்கம்மை எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில எக்கனாமிக்ஸ்ட்டு ஒரு 2 விதமான கான்செப்டை கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் லெவல், நிலையான விலைகளின் அடிப்படையிலும், கன்சூமர் ப்ரைஸ் இன்டெக்ஸ், நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலும் ஒரு நாட்டுடைய நேஷ்னல் இன்கம்மை கால்குலேஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கமுக்கு பேர் தான் ரியல் நேஷ்னல் இன்கம், உண்மை வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் ப்ரைஸ் அப்படின்றது எப்பவும் என்னவாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்ஸோட ப்ரைஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அது வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்படி வேரியேஷன் ஆகும்போது ஒரு நாட்டுடைய நேஷ்னல் இன்கம்மை நம்ம கரெக்டாக கால்குலேஷன் பண்ணணும்னா அதுக்கு சில கான்செப்டை நம்ம பயன்படுத்தணும். ஃபஸ்ட் ஒன், கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் லெவல் பை கன்சூமர் ப்ரைஸ் இன்டெக்ஸ். இந்த 2 விதமான கான்செப்டை பயன்படுத்தி ஒரு நாட்டுடைய ரியல் நேஷ்னல் இன்கம்மை கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ்ட்டு சஜஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னா முதலீடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நபர்
அவரிடம் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் என்ன பண்ணுறதுனா ஏதாவது ஒரு துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸில் போடுறாரு. அந்த பிஸ்னஸில் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அப்படின்றது எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குது. ஒரு கன்சியூமர் அவருடைய சேவிங்ஸை என்ன பண்ணுறாரு, ஒருத்தருக்கு டெபிட்டாக கொடுக்குறாரு, கடனாக கொடுக்குறாரு. கடன் கொடுக்கும்போது அவர் ஒரு 10,000 கொடுக்குறாருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா எதை பேஸ் பண்ணி கொடுப்பாருனா இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி கொடுப்பார். ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார்னா அதில் ப்ராஃபிட் அப்படின்றது அவருக்கு கிடைக்கும். அப்போது இதுக்கு பேர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது லிக்விடாக இருக்கலாம், லிக்விட் கேஷ் அப்படின்னா மக்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய பணமாக இருக்கலாம், இல்லை அசட்ஸாக இருக்கலாம், அசட்ஸ் மூலமாக இருக்கலாம், இல்லை மிஷினரி வாங்குறதுக்காக பயன்படுத்தக்கூடிய மிஷினரி மூலமாக கிடைக்கக்கூடிய கெயினாக இருக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொன்னால் கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் முதலீடுகள் மூலம் முதலீடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயம், அதுக்கு பேர் கேபிட்டல் கெயின்ஸ். இந்த கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிறது முழுமையாக நேஷ்னல் இன்கமில் கால்குலேஷன் பண்ண முடியறதில்லை. The problem also arises with regard to capital gains. Capital gains arise when a capital asset such as house, other property, stocks or shares and etc. ஹவுஸ் அப்படின்றது ஒரு அசட். ஒரு நபர் ஒரு வீடை வாடகை விடுறாரு, அந்த வாடகையிலேருந்து அந்த வாடகை அவருக்கு கிடைக்குது இல்லையா, இது ஒரு நேஷ்னல் இன்கமுக்கு கணக்கில் வர்றதில்லை. நெக்ஸ்ட் ஒன் அதர் ப்ராப்பர்ட்டிஸ். அவர் வச்சுருக்கக்கூடிய நிலங்களாக இருக்கலாம், கட்டிடங்களாக இருக்கலாம். அந்த கட்டிடங்களுடைய அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் அப்படின்றது ஒரு நேஷ்னல் இன்கமில் கணக்கில் வர்றது எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. is sold at higher price than was paid for the time of purchase. Capital gains are exclusive for national income. இந்த கேபிட்டல் கெயின்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா இன்கம் நேஷ்னல் இன்கமுடைய கால்குலேஷனில் இன்க்ளூட் ஆகிறது இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸோட புள்ளி விவரங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். டபுள் கவுண்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். டபுள் கவுண்டிங் மெத்தட் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினிஷிங் கூட்ஸை உருவாக்குறதுக்கு, ஒரு பொருள் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு, ஒரு கூட்ஸை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸை வாங்குகிறோம். அந்த ரா மெட்டீரியல்ஸை வாங்கும்பொழுது ஒரு முறை அதை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அதே ரா மெட்டீரியல்ஸ் ஃபினிஷிங் கூட்ஸாக மாறும்பொழுது இன்னொரு முறை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போது ஒரு கூட்ஸு 2 விதமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது 2 விதமான கணக்கீடுகள் வருது. இதுக்கு பேர் என்ன சொன்னால் டபுள் கவுண்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஒரு காரை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில் காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் ஒரு இடத்துலேருந்து வாங்கும்பொழுது, அந்த உதிரி பாகங்கள் சொல்கிற இல்லையா, அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கும்பொழுது அப்போது ஒரு முறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அதே அந்த ஸ்பேர் பார்ட்ஸை கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் கூட்ஸாக அதை ஒரு காராக அதுக்கு வெளியே கொண்டு வரும்பொழுது அது முழுமையாக ஒரு காராக கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அப்போது காரில் இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸும் அதே அந்த காரை முழுமையாக பயன்படுத்தி ஸ்பேர் பார்ட்ஸை பயன்படுத்தி அது காராக உருவாக்கும் பொழுதும் 2 விதமான கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது. There are a statistical problem too. Great care is required to avoid double counting. Statistical data may not to be perfectly reliable when they are compiled from numerous sources. Skill and efficiency of the statistical staff and cooperation of the people at large are also equally importance of estimation national income. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம், புள்ளி விவரங்கள், நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய இந்த புள்ளி விவரங்களில் ஏற்படக்கூடிய இந்த டபுள் கவுண்டிங் மெத்தட்ஸ் மூலமாக பலவிதமான பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும். ஒரு நிலத்தில் விவசாயம் செய்யும்போது விவசாயத்துக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸாக விதை நெற்க வாங்கிட்டு வராங்க, அதற்கான பொருட்களை பயன்படுத்துகிறாங்க, ஃபெர்டிலைசரை பயன்படுத்துகிறாங்க. இதில் அந்த பேடி அப்படின்றத வாங்குறதுக்கு ஒரு முறை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அந்த பேடி என்னவோ மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை நெல்லை மாறி அதை ரைஸாக மாற்றும் பொழுது இன்னொரு முறை அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுது. அப்போ ஒரே பொருளுக்கு 2 விதமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இதில் கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அப்படின்றது தவறாக இருக்கிறதுனால நேஷ்னல் இன்கம் நம்மளால் முழுமையாக கணக்கீடு செய்வதில் பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகுது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம்.